வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான ஒரு இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்காக இப்போ நான் பச்சரிசி மாவை வேக வைக்க போகிறேன். சில பேர் இந்த மாவு பச்சரிசி மாவை வறுத்தும் செய்வாங்க இடியாப்பம், அப்படியும் செய்யலாம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று அது பக்குவமாக வறுத்து எடுக்கணும். பட் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேக வச்சு ரொம்ப நாள் அதை வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கிலோ மாவு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பேன். ஸோ இது மாதிரி எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா வெந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ அதை கையிலேயே தொட்டு பார்க்கலாம். நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா மாவு நல்லா வெந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. முதல்ல தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போது அந்த சூடான தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மத்து வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல மாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி இருந்தாவே போதும். நமக்கு முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லா இடத்துலையும் லைட்டாக தண்ணி மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் லைட்டாக ஆறுற வரைக்கும். அதாவது நம்ம கையில் பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறமா அதனால் அதை லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போது நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அதுலேயும் நமக்கு நல்லா தண்ணி பட்டு நல்லா சாஃப்டாக மாவு கிடைக்கும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இடியாப்ப குழாயில் அதை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இதை இப்போது நான் இடியாப்ப தட்டிலையோ இல்லை இட்லி தட்டிலையோ வேக வைக்க போகிறதில்ல. சாதாரணமாக ஒரு வாழை இலையில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்காக நான் இப்போ வாழை இலைகளை கீறி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல்கள் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல்கள் போட்டுட்டு அதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி இடியாப்பத்தை சுற்றி வைக்கலாம். இதை 2 விதமாக பண்ணியிருக்கிறேன். ஒன்று இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணி விடுறது, ஒன்று க்ளோஸ் பண்ணாமல் வைக்கிறது. இப்போது நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு இதை நல்லா லைட்டாக தான் க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுக்கிறேன். ஒரு தட்டு வச்சுக்கலாம். அதில் வாழையில் வச்சுட்டு அதில் நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிளாக பண்ணி எடுக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸோ இதில் நம்ம இடியாப்பத்தை முதல்ல சுற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம் ரெசிபி. நினச்ச உடனே செஞ்சுக்கலாம். அதாவது மாவை வேக வச்சு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுனாலும் நினச்ச உடனே எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம், ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வாழை இலையிலே செஞ்சுருக்கிறோம். வேக வைக்கிறதுக்காக பெரிய ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே நான் இப்போது தட்டு வச்சு அதில் வச்சுருக்கிறேங்க. இது நல்லா வேகணும். அதுக்காக இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து போச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம இன்னொரு தட்டில் சிங்கிளாக வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம வைக்கலாங்க. அதையும் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். நம்மளோட சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் நமக்கு வெந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அது சாஃப்டாக ஒட்டாமல் அழகாக வந்திருக்குது அப்படின்னு. ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.